அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா செபியின் நோட்டீஸும் ஹிண்டர்பெர்க் பதிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ என்ன ஒரு அந்த மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சீனா, ரஷ்யா, இந்த மாதிரி ஈரான் போன்ற நாடுகள் மேல ஒரு பொருளாதார தடை அப்படிங்கறத அடிக்கடி போடுறாங்க, செய்திகள்ல நம்ம கேள்விப்படுறோம். ஓகேவா? இதுக்கு அரசியல் காரணங்கள் மட்டும் இருக்காது, பொருளாதார காரணங்களும் இருக்கு. ஓகேவா? இப்போ சீனா மேல எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை அப்படிங்கறத போட்டாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஹிண்டன்பர்க், மூடிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இவங்களாம் வந்து ஃபின்டெக் ரீஜன்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நாடுகளுக்கும் இந்த மாதிரியான நிறுவனங்களும் வந்து பலன் பெறுறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிகல்ல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ S&P, மூடிஸ், ஃபிட்ச் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவிலிருந்து செயல்படக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ். என்ன ரேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் அதானி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பங்குச்சந்தைகள் மேல ஒரு சர்வேவை நடத்தி ரேட்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் யாருன்னா இந்த S&P, மூடிஸ், ஃபிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவோட பங்கு சந்தையில இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 5.27 லட்சம் கோடி டாலர்கள். ஓகேவா? இந்திய பங்கு சந்தையில இந்தியாவோட நிறுவனங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது 5.27 லட்சம் கோடி டாலர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மார்க்கெட் கேப் அல்லது மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் கேப் அப்படிங்கறத பார்த்தோம்னா 5.27 லட்சம் கோடி டாலர்கள் இந்திய பங்கு சந்தையில இந்திய நிறுவனங்களுடைய, ஓகேவா, அவங்களுடைய பங்கு, மொத்த பங்கு அப்படின்றத பார்த்தோம்னா. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷேர் வாங்குவாங்க, அதானியோட ஷேர் வாங்குவாங்க, ரிலையன்ஸோட ஷேர் வாங்குவாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா. ஓகேவா? ஃபியூச்சர் சந்தை காரணமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஃபியூச்சர் சந்தை அப்படின்னு என்னன்னா, நமக்கு அனுமதிக்கப்பட்ட பங்குகளை முழு பணம் கொடுக்காமல் பெரும் அளவுகளில் வாங்க முடிகிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபுல்லா பேமெண்ட் பண்ணாம அவங்களோட ஷேர்ஸ் நம்மளால இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லயும் வாங்க முடியும். அதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்றாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு இப்பதான் இதெல்லாம் இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அந்த எலக்ட்ரானிக் செக்டார், இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது நல்ல விதத்தில் இருக்கனால நம்மளால ஒரு மார்க்கெட்டை, ஒரு ஷேரை வந்து ஃபுல் பணம் கொடுக்காம நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுதான் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எழுந்துச்சு. ஓகேங்களா? சோ அந்த பிரச்சனையை பத்தி தான் இந்த இடத்துல சொல்றாங்க. என்ன, எந்த அன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 24, 2023 ஒரு பெரிய பங்குச்சந்தையில, இந்திய பங்குச்சந்தையில ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான், அந்த ரிப்போர்ட்டை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ அந்த பாதிப்புனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் 5.27 லட்சம் கோடி டாலர்கள் அப்படிங்கிறது இந்தியாவோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். அதுல அந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 150 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து சரிஞ்சு இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவை சேர்ந்த இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து அதானி குழுமம் மேல ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதானி குழுமம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அவங்களோட ஷேர்ஸை விலையை உயர்த்துறதுக்காக ஆர்டிபிஷியலா நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த அதானி குழுமத்துடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதானி வந்து ஃப்ராட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் வாங்கினதை திருப்பி விற்க ஆரம்பிப்பாங்க மார்க்கெட்ல. ஓகேவா? இப்போ நான் அதானி ஷேர் வாங்கியிருக்கேன்னா எனக்கு ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா அதானி ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷேர் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் விற்க ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரே நேரத்தில் வித்தனால இந்தியாவில் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்திய பங்குச்சந்தையோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு உலக அளவில் பார்த்தோம்னா. அதே மாதிரி அதானியோட மார்க்கெட்டும் பார்த்தோம்னா தொடர்ச்சியா வரிசையா சரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதானி இந்த மாதிரி பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு யார் தலைமையில விசாரணை ஆணையம் வருது அப்படின்னா, செபி அப்படிங்கிற அந்த அமைப்பு தலைமையில, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது செபி அப்படிங்கிறவங்க கையில தான் கொடுக்குறாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் போலியாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் ஹிண்டன்பர்க் நிறுவனம் போலியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடணும் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் செல்லர் அப்படிங்கிற முறை. ஓகேவா? ஷார்ட் செல்லர்னா என்னன்னா, இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் இவ்வளவு
பெரிய நிறுவனமாக வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த ஷார்ட் செல்லர் அப்படிங்கிற முறை தான். அதாவது நான் வந்து ஒரு பங்குகளை வந்து முன்னாடியே வித்துருவேன், ஓகேங்களா, முன்னாடியே என்னோட ஷேர் எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு நிறுவனம் மேலே ஒரு குற்றச்சாட்டை நான் வைப்பேன். இப்போ ஹிண்டன்பர்க் இருக்காங்கன்னா அதானியோட ஷேரை வாங்கி வச்சிருந்திருப்பாங்க, ஓகேவா, வாங்கிட்டு ஒரு அவங்களோட ஷேர் அதானி ஷேர் எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதானி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை விடுறாங்க, ஓகேவா. ரிப்போர்ட்டை வித்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, எல்லாருமே நான் இப்போ அதானி ஷேரை வாங்கி வச்சிருந்தேன்னா நான் வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுவேன், ஓகேவா. ஸோ வந்த விலைக்கு வித்தக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவங்க லோ காஸ்ட்டில் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா. இப்போ ஹிண்டன்பர்க் நிறுவனம் இதை தான் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டியது, ஓகேங்களா, குற்றச்சாட்டை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஷேர் எல்லாத்தையும் வித்துருவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா குற்றச்சாட்டை சொன்னதுக்கு அப்புறமா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பங்குகளையும் வந்து குறைஞ்ச விலைக்கு வந்த விலைக்கு வித்துருவாங்க. அப்படி வந்த விலைக்கு விற்கிறப்போ மறுபடியும் அதே ஷேரை யார் வாங்குவாங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வாங்குறாங்க, ஓகேவா. அதுதான் இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் பார்த்தோம்னா நேதன் ஆண்டர்சன் சொல்றோம், அவர் இதை தான் பண்றாரு. இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், இந்திய பங்கு சந்தையிலுமே இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், ஓகேவா. ஸோ ஷேர் வித்துட்டு அது மறுபடியும் கம்மியான விலைக்கு வரப்போ மறுபடியும் வாங்குறப்ப எனக்கு ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதனால லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செபி அமைப்பு வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. அந்த ஒரு ஸ்டோரியை தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் பேசிஸில் தான் வந்திருக்கும், ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத நமக்கு பார்த்து வச்சுக்கிறோம், ஓகேவா. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இதெல்லாம் தான் இருந்துச்சு, நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.